அனிஷ் முன்னாடியே சொல்லியிருக்காண்டா, அவங்க குடும்பத்து ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு. அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கலடா. இங்கதான் கல்யாணம்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி கரெக்டா கல்யாணம் நடக்க போற நேரத்துல கோயிலுக்கு வந்தாங்க? தெரியலப்பா, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து போச்சு. இந்த பாருமா, அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுமா. நீ இந்த சினிமாவில எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப அவனுங்களை தேடி போனா கூட அவனுங்களெல்லாம் பிடிக்க முடியாது. இதுக்கு தான் தலைபாட அடிச்சுட்டு கிடந்தேன், சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க. நம்ம இவ்வளவு முன்னேற்பாடா இருந்தோம், எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தானுங்க? அவனுங்க சந்தாவை கூட்டி போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கானுங்க. தம்பி, சொல்லுங்க. ஏதோ கலப்பு திருமணம்னு சொன்னீங்க. சரி, காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிற புண்ணியம் தானேன்னு வந்தேன். கொஞ்ச நேரத்துல கதிகலங்க வச்சுட்டாங்களேப்பா. கோயில்ல துப்பாக்கி வச்சு இப்படிலாம் பண்ணலாமா? ஐயரே, என்னமோ அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டி பயமுறுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, நீங்க என்ன அதிர்ச்சியில இருக்கீங்களோ அதே அதிர்ச்சியில தான் நாங்களும் இருக்கோம். மந்திரம் சொல்றதுக்கு முழுசா காசை வாங்கிட்டீங்களே, கிளம்புங்க. ஒருவேளை அனிஷ் அண்ணன் வீட்டுல சந்தா இருந்தா என்ன பண்றது? அங்க போய் பார்க்கலாமா? அங்க இருக்கலாம் வாய்ப்பே இல்லை வானதி. இருந்தாலும் போய் பார்த்துட்டு வர சொல்லி பாண்டியும் பல்லவனையும் அனுப்பியிருக்கேன். அவங்க வரட்டும். ஏய், என்னடாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லடா, வீடு பூட்டி இருக்கு. காலையில கல்யாணத்துக்கு தான் கிளம்புனாங்கன்னு அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரலையா? அழாதீங்கண்ணே. அண்ணா, பதறாதண்ணா, எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஏய் சொல்றா. அண்ணே, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு. நீ வருத்தப்படாதண்ணே. பாவண்டா சந்தா, அவ நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறாங்களேடா. இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அந்த பொண்ணு அழுவுறதையே நான் இப்பதான்டா பாக்குறேன். பாவண்டா அந்த பொண்ணு, எப்படி சமாளிக்கிறானே தெரியல. தம்பி, கோயில் நட சாத்துற டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. இதோ கிளம்பிடுறோம் சார். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. போறோங்க. அண்ணே, நீ வாண்ணே போலாம். ஏய் வா. அண்ணே வாண்ணே. அண்ணே வாண்ணே. அண்ணே வாண்ணே. நீ கூட்டிட்டு போ. எல்லாரும் இப்படி உருன்னு இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது போய் அண்ணன் கிட்ட பேசலாம்ல. என்னத்த பேசுறது? அவர்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னே தெரியல. சினிமாவில் நடக்கிற மாதிரி அத்தனை பேர் முன்னாடி துப்பாக்கி காட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ கூட நினைச்சாலும் நம்பவே முடியல. நடந்ததை நம்ப முடியலங்கிறத தாண்டி அண்ணனுக்கு இது எத்தனாவது முறையா நடக்குது?
கல்யாணம் பண்ற மாதிரி கிட்ட போயிடுறோம். ஆனா கல்யாணம் நின்றுடுது. அது நினைச்சாதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அண்ணங்கிட்ட போய் என்ன சொல்லி சமாதானம் பண்றதுன்னே தெரியல. கார்த்திகாவோட ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல கார்த்திகா வரவே இல்லை. இந்த முறை பொண்ணு வந்துருச்சு. ஆனா கல்யாணம் நடக்க போற நேரத்துல பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் அண்ணனு தானே யோசிக்கும். இதே தாண்டா என் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. அண்ணனுக்கு கல்யாணம்னு நம்மளாம் ஒவ்வொரு முறையும் சந்தோஷமா ஏற்பாடு பண்றோம். அண்ணனே நல்ல அலங்காரம் பண்ணி பொம்மை மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். ஆனா கல்யாணம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீங்க சொல்றது கரெக்டு தான். கஷ்டம்தான். நமக்கே இப்படி இருக்குன்னா அண்ணனை யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட போய் யார் பேசுறது? நாம தானே அவரை தேத்தணும். அண்ணன் இதுல இருந்து வெளில வராம இருந்தா அவரை நார்மல் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். சோழா, பாண்டி, டேய் கூப்பிடாரு. பல்லவா, என்ன என்னடா ஏன் இப்படி ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே எவ்வளவு நேரம்டா இருப்பீங்க? சாப்பிடலாம் வேண்டாமா? இப்ப என்ன, எனக்கு கல்யாணம் நடக்கல, அவ்வளவுதானே? ஏய், அழுது என்ன கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்லடா பல்லவா, இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் எல்லாரும் நினைச்சோம். எனக்கு சந்தாவை பிடிச்சிருந்தது, சந்தாவுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு பேருமே இந்த கல்யாணத்தை நினைச்சு ஆசையா தான் இருந்தோம். ஆனா நடக்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? அதை நினைச்சு இப்ப நம்ம வருத்தப்பட்டு நடந்தது ஏதாவது மாறிட போதா சொல்லு? யதார்த்தத்தை ஏத்துக்கணும்லடா, ஏத்துப்போம். வேற என்ன பண்றது? எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அப்படி இல்லப்பா, அப்படியே இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்காம உலகத்துல யாரும் வாழவே இல்லையா என்ன? எல்லாம் அவங்கவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நடக்கணும்னு இருந்தா இந்நேரம் நடந்திருக்குமே. நீங்களும் எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும்னு முயற்சி பண்றீங்க. அது நடக்கவே மாட்டேங்குது. இனிமே எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற முயற்சியை விட்டுட்டு இதான் என்னோட விதின்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏண்டா என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில வேற கல்யாணமே ஆகாதா? போவோம், போய் அந்த பொண்ணை கூட்டு வருவோம். இல்ல ஊர் உலகத்துல வேற பொண்ணா இல்ல, ஒரு நல்ல பொண்ணா. அப்பா, தயவு செஞ்சு இனிமே யாரும் என் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம். என் கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். சந்தா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதானே? பாவம், அவங்களுமே இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. நான் சந்தாவோட போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா. எனக்கு சந்தா திரும்ப வந்துடணும், இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லாம் கூட எண்ணம் இல்லப்பா. ஆனா சந்தா எப்படி இருக்கா? கூட்டிட்டு போனவங்க அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது, அவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான்ப்பா மனசு கடந்து பதறுது.